வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த போட் Airdopes 141 Pro தான் வந்து இருக்கு. ஸோ போட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 121 Pro, அதை தொடர்ந்து 131 Pro, இப்போ வந்து 141 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் மைக்ஸ் வித் ENX டெக், அப்புறம் வந்து டோட்டல் பிளே டைம் அப் டு 45 hours வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீஸ்ட் மோட் ஃபார் கேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் தட் மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரெலியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து டைப் சி கேபிள் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போட்டில் தர மாதிரி தான் அதே பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ FAQ கார்டு, அப்புறம் வந்து சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அப்புறம் ரீட்மி பிஃபோர்னு ஒரு கார்டு. அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். அப்புறம் வந்து வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா சூப்பராக வந்து இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல அதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா யூனிக்காக நல்லா சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டெடிக்கேட்டடாக ஹார்ட்வேர் வைஸ் ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்தனால ரீசெட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்ச் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிளாக் கலரில் இருக்க இந்த 2 டோன் கலரும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆங்குலரான ஹாஃப் இன் இயர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம்முமே வந்து இருக்குது. அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் இயர்பட்டோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகாது. அப்படியும் செட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரைட் இயர்ஸில் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டினியூஸாக யூஸ் பண்ணி அப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்தியா டைப்பில் வந்து எந்த அளவுக்கு ஃபிட் கிடைக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லையுமே வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு செட் ஆகுதான் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட் அதே மாதிரி நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். ஸோ காலை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து டபுள் டேப் வந்து பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியான 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கனால ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான லோ லேட்டன்சி மோட் வந்து கிடச்சிரு. ஸோ வேறு லெவல். அதனால நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் ஆடும்போது சரி, அந்தளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸுமே எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அதனால கேமிங்க்கு நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு இயர்பட்ஸ் வந்து சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் வந்து ரொம்ப பெரிய 45 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அது மட்டும் இல்லாம இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 9 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டா போதும் நமக்கு வந்து 60 மினிட்ஸ் அதாவது 1 ஹவர் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி பத்தி இந்த இயர்பட்ஸ்ல சுத்தமா கவலைப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து சேம் தான். நமக்கு வந்து போட் Airdopes 121 ப்ரோலையும் 131 ப்ரோலையும் இருக்கிற மாதிரி இதுலயுமே நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் ப்ளஸ் நமக்கு வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நமக்கு இதுலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் சொன்ன மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. பட் அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மியாகுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலிங் இயர்பட்ஸ்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் போட் Airdopes 141 ப்ரோல இருந்து இண்டோர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இண்டோர் அப்போ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து 141 ப்ரோல இருந்து அவுட்டோர்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து மெயின் ரோட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ மெயின் ரோட் அப்போ இப்படி டிராஃபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுதா இல்லை பண்ண மாட்டேங்குதா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12mm டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 121 ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை இந்த 131 ப்ரோவாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டோட சிக்னேச்சர் பேஸ் வந்து மிஸ் ஆகும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டோட சிக்னேச்சர் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸ் லைட்டாக வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது. அதனால நமக்கு வந்து ட்ரபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் குவாலிட்டியாக வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போட் இன்னும் கொஞ்சம் மற்ற டோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து டியூன் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர்பான பேஸ் வந்து கிடைக்கும். ஆனால் ஆவரேஜான மற்ற டோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்ல சாலிடான நல்ல சூப்பர்பான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கு. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்து இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்மே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன சவுண்ட் குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துக்கலாம். சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில பேஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஹாஃப் இன் டைப் டிசைன் செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 121 ப்ரோ, அப்புறம் 131 ப்ரோ, 141 ப்ரோ இந்த 3 இயர்பட்ஸோட ஒரு மெகா கம்பேரிசன் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க.